நான் கெட் அவுட் ஸ்டாலின் என்று போடுகிறேன், நீங்கள் கெட் அவுட் மோடி என்று போடுங்கள். யாருடைய ஹேஷ்டேக் அதிகமாக வெற்றி பெறுகிறது என்று பார்ப்போம், அதிகமாக போய் சேருகிறது என்று பார்ப்போம், ட்ரெண்ட் ஆகிறது என்று பார்ப்போம். இது என்ன தேர்தல் களமா? அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களத்தில் பல்வேறு வெற்றிகளை குவித்திருக்கிற ஒரு வெற்றியின் நாயகனாக அடையாளப்படுத்தப்படுகிறவர். நீங்க கவுன்சிலர் தேர்தலில் கூட ஜெயிக்கலையே. கோயம்புத்தூர்ல கொண்டு போய் உங்களை களத்துல நிறுத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை முயற்சித்தா அங்கேயே போய் நீங்க உங்களுடைய வேட்பு மனுவையே தவறாக திட்டமிட்டு தாக்கல் செய்து அந்த போட்டியிலிருந்து எப்படியாவது தப்பிவிட முடியுமா என்று முயற்சித்த நபர் நீங்கள். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அப்படியா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. எனவே நீங்கள் தேர்தல் களத்தில் சந்தித்து தேர்தல் களத்தில் வீழ்த்த முடியுமா என்று பார்ப்பதுதான் அரசியலுக்கு அழகாக இருக்குமே தவிர, நீங்க இணையதளத்துல போய் நான் ட்ரெண்ட் பண்ணி பாக்குறேன், ஏன் ட்ரெண்ட் அதிகமா இருக்கா, உங்க ட்ரெண்ட் அதிகமா இருக்கான்னு பாத்துடலாம், இதெல்லாம் என்ன ஒரு போட்டி மனநிலை?